அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாப்பாவின் ஜனாசாவிற்கு எத்தனை பேருக்கு துவா செய்வதற்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஹஸ்ரத் லுஹர் தொழுவிப்பார், அசர் தொழுவிப்பார், மஹ்ரிப் தொழுவிப்பார். ஆனால் யார் ஜனாசா தொழுவிப்பது? மகன் ஒரு உறவு தான். வாப்பாவின் ஜனாசா வைத்து ரசூலுல்லாஹ் ஒரு துவா சொல்கின்றார். சூரத்துல் ஃபாத்தியா, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து. மூன்றாவதாக அல்லாஹு அக்பர் என்று சொன்ன உடனே ஒரு துவா ஓத வேண்டும். அந்த துவாவை உணர்வு பூர்வமாக யாருக்கு ஓத தெரியும்? வாப்பாவின் ஜனாசா, உம்மாவின் ஜனாசா பெண்களுக்கும் தொழலாம். உணர்வு பூர்வமாக அழுது கேட்கும் நேரம், உங்கள் உம்மா உங்கள் வாப்பா உங்களை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள். அந்த நேரம் மறுபடியும் உங்களுக்கு ஒரு தாயை வாங்க முடியாது. நீங்கள் எதையும் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் உங்கள் தாய் தந்தையை விலை கொடுத்து வாங்க முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் பெற்றோருக்கு இறுதியாக செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைர். وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب ولولا أن لي معنى جميلا